ஹலோ! எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்த மொறுமொறுப்பான ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் குட்டி குட்டி சைஸில் தான் கிடச்சிது. எடுத்து வச்ச வெங்காயத்த நல்லா நீளமா இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவும் மெலிசா கட் பண்ணாமல் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிளேட்டில் 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பா தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலைலாம் கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம். அது வந்து நம்ம எடுத்து வச்சிட்ருப்பாங்க எல்லோரும் வீட்டில் குழந்தைங்கலாம். அதனால் நான் எப்போதும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துப்பேன். அடுத்ததாக ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி சூடாகிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் நல்லா வந்து அகலமான பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், அரைச்சி வச்ச கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டு, கூடவே கொஞ்சோண்டு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் வந்து நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு வேளை மாவெல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பக்கோடா வெந்ததுக்கப்புறம் ஆனியன்லாம் ரொம்ப சின்னதாக சுருங்கிட்டு அளவு வந்து கம்மியாக தெரியும். அப்போ நமக்கு உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும். அதனால ஒரு கல் உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் போல் வரும். மாவெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச வெங்காயத்தையும் நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசையும் பொழுது வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே மாவு நல்லா வந்துட்டு ஈரமாகி வரும். நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்லேயே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்புறம் தண்ணியோடைய அளவு அதிகமாகிடும். அப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மாவு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இல்லை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு வெங்காயம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு மாவு வந்து இந்த பதத்தில் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சின்னதாக வந்து எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். ரொம்பவும் வந்து அமுத்தி நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக வந்து பக்கோடா மொறுமொறுப்பாக கிடைக்காது. லைட்டாக 2 விரலால் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சின்னதாக தட்டையாக எடுத்து போடுங்க, கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்து ஹீட்டு குறைஞ்சிரும் நம்ம வெங்காயத்தை உள்ளே சேர்க்கும் பொழுது. அதனால் எண்ணெய் ஹீட் கம்மியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிச்சிரும். ஒரு மாதிரி சொதன்னு வந்து வேகிறதுக்கும் லேட் ஆகும். அதே சமயத்தில் மொறுமொறுப்பும் நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்லாம் நல்லா இந்த மாதிரி வந்துட்டு பிரட்டி கொடுத்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் கரெக்டாக வெந்து வர கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எனக்கு ஓரளவுக்கு வெங்காயம் எல்லாம் வெந்துட்டு மாவு நல்லா கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் கருக ஆரம்பிச்சிரும். வெங்காயம் உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆன உடனேயுமே வந்து அடுத்த ஸ்டேஜ் கருப்பாக ஆரம்பிச்சிரும். அப்புறம் அது நமக்கு கருவின வாடை அடிக்கும். அதனால் லைட்டாக செவக்க ஆரம்பித்த உடனேயுமே நம்ம வந்து சிம்மில் அடுப்பை வச்சுட்டு நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே சூப்பரான மொறுமொறுப்பான வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு இருக்கும். நம்ம இதை கடைகள்லாம் போய் வாங்கினா ரொம்ப ஆயிலியாக இருக்கும், விலையும் அதிகமாக இருக்கும். வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.